இது உங்கள் ஹவ் டு டெக். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ எம்பியில் இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ரௌசர் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த லோ எம்பி ப்ரௌசர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸிமம் 512 கேபிலேருந்து அப்புறம் 3 எம்பி வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 3 அப்ளிகேஷன். ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹவ் டு டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய்க்கலாம். 3 ப்ரௌசர்ஸோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நான் பார்க்க போகிறது ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரௌசர், ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அளவு கேட்கும். ஸோ அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ அளவு கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3 MB தான். ஸோ இதில் இடையில ஆக்சுவலாக வருது. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி, டவுன்லோட், ஸோ நீங்கள் இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோ எம்பியில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே மொபைலில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நான் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வெப் ப்ரௌசர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அளவு கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் உள்ளே வந்தோடனே ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே கொஞ்சம் ஆட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்ததான் வெதர், கூகுள், ஜிமெயில், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் டார்க் மூட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நான் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் என்ன அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரௌசர் சொல்லலாம். 512 KB தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்றது. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ கூகுள் சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம டெஸ்க்டாப் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் மோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் புக் மார்க், ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலையும் நீங்கள் ஜஸ்ட்டு புக் மார்க்கில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் மோட், ஸோ இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த வீடியோ அதான்